வணக்கம் காய்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பீச்சில் நானா பண்ணியிருந்தீங்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் போக போகிறோம். போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஒரு வழியா போட்டிங் பிளேஸ் வந்தாச்சு. போட்டிங்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து 100 rupees, இன்னொன்னு வந்து 300 rupees. நான் சொல்ற அளவுக்கு நீங்க 300 rupeesல போயிடுங்க. ஏன்னா வந்து அப்பதான் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒவ்வொருத்திலயும் அதிகமா தான் இருக்கும் கூட்டம். நீங்க எதுக்கோ 300ல ஈஸியா போகலாம். இப்போ அங்க உள்ள போய் நான் கண்டினியூ பண்றேன். மக்களை ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 2 செம க்ரௌடா தான் இருக்கு. நீங்க பாத்துன்றீங்களா, அது வந்து 100 rupees. அது வந்து பெரிய கியூ. இப்ப நாங்க நிக்கிறது வந்து 300 rupees. அதனால வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மி. நீங்க வரீங்கன்னா 300ல பண்ணுங்க. இல்லை ஆன்லைன் புக்கிங் இருக்கு. நாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆனா ஆன்லைன் வெப்சைட்லயே ஓப்பன் ஆகல. அதனால நாங்க நேர்லயே போயிட்டு 300ல வந்து புக் பண்ணிட்டோம். நீங்க வரீங்கன்னா 300லயே வாங்க. அதான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். அழகா வந்தீங்கன்னா இதுலயும் க்ரௌட் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் 300ல. இப்போ நான் அப்படியே போக சொல்ல அப்படியே லைனா உங்களுக்கு காட்டுறேன். மக்களே ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பயங்கர கிரௌண்ட் மக்களே. 300 ரூபாய்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பட் 100 ரூபாய்க்கு வந்து உள்ள அப்படியே ஜெயில் மாரி பயங்கர கிரௌடா இருக்குது. பக்கத்துல இது பார்த்தீங்களா, அது வந்து ஆன்லைன்ல புக் பண்றது. நம்ம 300 அதே பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நான் உள்ள போயிட்டு அப்புறம் நான் உங்களை வந்து அந்த வீடியோ அப்படியே லைனா கண்டினியூ பண்றேன். வாங்க இப்போ வந்து நம்ம உள்ள போலாம். ஒரு வழியா நம்ம அவ்வளோ பெரிய கியூல இருந்து நடந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம போட்டிங்க்கு போக போகிறோம். போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு வழியா நம்ம வந்து போட்ல ஏறியாச்சு. நான் கூட நினைச்சேன் நம்ம அவங்களா சீட் கொடுப்பாங்கன்னு. பட் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க உட்காந்துலாம் கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கலாம். அப்பதான் வந்து நம்ம வந்து வாஷன்ஸ் அப்புறம் ஸ்டாச்சு எல்லாமே சூப்பரா நம்ம பார்க்க முடியும். அதனால வந்து நீங்க வேகமா வந்து உங்களுக்கு பிடிச்ச சீட்ல உட்காந்துக்கோங்க. அது இல்லாம இது வந்து வேகமா போறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா வந்து கம்மியாகுது. அதனால வந்து நீங்க ஈஸியா வந்து போட்டிங் போயிடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து விவேகானந்தர் நினைவு இடமும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் வந்து அந்த இடத்துக்கு நான் போக போறோம். போயிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். அது வரைக்கும் வந்து இந்த ஓஷனை அதான் இந்த கடலை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த 2 இடத்துக்கு வந்து போட் தனித்தனியா போயிட்டு வரும். இப்போ வந்து அந்த டைம் வந்து மிச்சம் பண்றதுனால நடுவுல வந்து கிளாஸ் பிரிட்ஜை வந்து போட்டிருக்காங்க. அதனால அந்த கிளாஸ் பிரிட்ஜையும் நம்ம பார்க்க போறோம். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குது சூப்பரா போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் நேர்ல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்கு, திருவள்ளுவர் சாலைக்குள்ளலாம் சூப்பரா நம்ம வீடியோ எடுத்து நம்ம போட போறோம் கைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மக்களே ஒரு வழியா வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு ரீச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இறங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்றேன். இப்போ நம்ம எங்க நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டருக்கு தான் போகணும். ஏன்னா வந்து டிக்கெட் எடுத்தாதான் உள்ளே என்ட்ரி பண்ண முடியும். டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா. அழகா நீங்க எடுத்துட்டு உள்ள போயிட்டு விசிட் பண்ணி ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே ஒரு வழியா வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்து உள்ள போனீங்கன்னா வந்து ஃபர்ஸ்டே வந்து விவேகானந்தர் நினைவு இடம் இருக்கும். அங்க வந்து உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து போக போறோம். அதுதான் பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்றேன்.
மக்களே இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து விவேகானந்தர் நினைவிடத்துக்கு தான் முன்னாடி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விவேகானந்தர் நினைவிடத்துக்குள்ள வந்து போய் பார்க்க போறோம். இப்போ அங்க நம்ம உள்ள போலாம். இப்போ வந்து நம்ம உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு படி இருக்கு. படியே ரொம்ப பெருசா இருக்கு. ஏறதுக்குள்ள வெளிஞ்சே போடணும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு படியா ஏறி நம்ம உள்ள போலாம். இப்போ பாருங்க எவ்வளவு பெருசா கட்டி வச்சுக்கிறாங்க. அப்படியே பயங்கர பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அப்படிதாங்க கேமரா உள்ள அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போயிட்டு வெளியே வந்து நான் உள்ள நானா இருக்குன்னு சொல்றேன். மக்களே ஒரு வழியா உள்ள போயிட்டு வந்தாச்சு. உள்ள நல்லாதான் இருக்கு, கிளீனா இருக்கும். உள்ள போயிட்டு அவருடைய தியான பண்ண இடம்லாம் இருக்கு. நீங்க உள்ள போயிட்டு பாத்துட்டு வாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போய் பார்க்கலாம். மக்களே புதுசா கட்டுன கண்ணாடி பிரிட்ஜ் அதை வந்தாச்சு. அப்போட இன்னும் கட்டின்னு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு க்ரௌடா இருக்கு பாத்தீங்களா. புதுசா இதுக்காக தான் முக்கவாசி டூரிஸ்ட் பிளேஸே வராங்க. கீழே பார்த்தா ஃபுல்லா கிறிஸ்டல் ஆட்டம் இருக்கு. கீழே இருக்கிற அந்த அலை வந்து பாத்தீங்களா, அந்த அலையிலேயே அப்படியே பயங்கரமா இருக்கு. அந்த அலை கீழே வர்றதுக்கும் நம்ம மேல நிற்கிறதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி சூப்பரா ஒரு நேச்சருக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கும். நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஸ்பாட் கன்னியாகுமரியில இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அதுக்கு மேல இருக்க கிளாஸ் பிரிட்ஜ்ல நடந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம இந்த கிளாஸ் பிரிட்ஜ்லயே நடந்ததுக்கு அப்புறம் அம்பிகா போனீங்கன்னா வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கும். நம்ம ஸ்டாச்சுக்குள்ள ஏறி நம்ம வீடியோ கண்டினியூ பண்றோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஒரு வழியே நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்குள்ள வந்தாச்சு. வந்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் சுத்தி எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு போறீங்களோ இல்லையோ சுத்தி பார்த்துட்டு போங்க. இப்போ அப்படியே ஒவ்வொரு படியா மேல ஏறலாம். மேல தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு கீழே நம்ம இருக்காம தெரியும். வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். நான் மேல போயிட்டு கண்டினியூ பண்றேன். மக்களே ஒரு வழியா திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்ப நடந்து போயிட்டு இருக்கேன் கிளாஸ் பிரிட்ஜ் மேல. இங்க பாருங்க எப்படி சூப்பரா செம்ம ஹைட்டா இருக்கு மக்களே. அங்க வந்து பாக்கிறதுல கிட்ட வந்து பாக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷமே அல்டிமேட்டா இருக்கும். இப்போ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். பின்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் புதுசா கட்டின பிரிட்ஜ் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பின்னாடி திருவள்ளுவர் ஸ்டாச்சு, வந்து கடல், பின்னாடி பார்த்தா விவேகானந்தர் சிலை. இங்க வந்தீங்கன்னா போட்டோ ஷூட் சூப்பரா பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு போங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் மக்களே ஒரு வழியா சுத்தி முத்தி பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் வந்து நம்ம புதுசா கட்டின கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே சூப்பரா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது லேண்டுக்கு போறோம். அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் போறோம். அங்க வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அத நிஜமா இல்லையா நம்ம போய் பார்க்க போறோம். ஏன்னா கன்னியாகுமரியில இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் மேல ஏறினீங்கன்னா வந்து கன்னியாகுமரியே ஃபுல்லா வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு நம்ம போலாம். இப்போ அங்க போலாம் மக்களே. ஒரு வழியா லைட் ஹவுஸுக்கு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது லைட் ஹவுஸ் வந்து 3 மணிக்கு ஓப்பன் சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 1/2 hour இருந்து அங்கேயே வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வந்து 2:30 மணிக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள போலாம் மக்களே. ஒரு வழியா வந்து நம்ம கன்னியாகுமரியில இருக்க லைட் ஹவுஸ் மேல வந்தாச்சு. அழகா லிஃப்ட் இருக்கு. லிஃப்ட் மேலே அழகா வந்துடலாம். லிஃப்ட் வரது ஒரு சூப்பரா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 ஓஷன் மீட் பண்ற இடத்த அழகா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி ஸ்டாச்சு அப்படியே சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் அழகா வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட மட்டும் மறக்காம போயிடாதீங்க. அழகா ஆளுக்கு வந்து 5 ரூபான்னு தான் நினைக்கிறேன் டிக்கெட்டு. அழகா எடுத்துன்னு அழகா லைட் ஹவுஸ் மேல வந்து சுத்தி பார்க்கலாம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க மக்களே. கன்னியாகுமரிக்கு வந்து முக்கியமாக லைட் ஹவுஸ் வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த கன்னியாகுமரி பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து காந்தி மண்டபம் அதுமாரி இடத்துக்கு போகிறோம். சமகாத்து லைட் ஹவுஸ் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்படியே நான் கண்டினியூஸாக போடுறேன். இப்போ அப்படியே ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்துட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்தீங்கன்னா இதுமாரி பசங்களை பண்ணிட்டு வந்துடாதீங்க. அவன் ஒரு ஃபோனை வச்சுன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தி மண்டபத்தில் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து காந்தி மண்டபம் இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய காந்தி ஸ்டாச்சு இருக்கும். அப்படியே இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. ஜாலியாக விளையாடி பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நினைவு மண்டபம் இருக்கும். உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணி உலகத்தெல்லாம் பார்த்து ரசிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே போகிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
மக்களே நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிட்டோம். நாளைக்கு வந்து எங்க போறோம் பார்த்தீங்கன்னா காமராசர் மண்டபம், அது மட்டும் இல்லாம சன்செட்டை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் சிலையில இருக்க லைட் ஷோ பார்க்க போறோம். அது பார்க்கணும்னா நம்ம வீடியோவை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான் வந்து ஆல்ல போடுங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து டக்குன்னு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போலாம். பை கைஸ். இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.